நெறைய பேர் வந்து இந்த டீம் மெம்பர ஆட் பண்றது, டீம் மெம்பர வந்து எப்படி புதுசான டீம் மெம்பர் ஆட் பண்ணிட்டு, அவங்களுக்கு எந்தெந்த ஏரியா அலாட் பண்றது அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. ஆ இன்னொன்னு விஷயம் என்னன்னா, அதில அ என் ஒ டோட்டலா வந்து ஆப்பரேட்டர் லாகின் வந்து 2, 3ன்னு 3 பேர் வச்சிருக்கிறோம். ஆர்டர் போட்டோம்னா, அது யாருக்கு மேப் ஆகுதுன்னே தெரியல. ஒவ்வொரு ஆப்பரேட்டர் லாகின்லயுமே போய் லாகின் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்படிங்கிற பிரச்சனை வந்து கொஸ்டின் போயிட்டுருக்கு. ஸோ, அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. இதில வந்து ஃபர்ஸ்ட்டு டீம் மெம்பர் ஆட் பண்றது எப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது அந்த டீம் மெம்பருக்கு எந்தெந்த ஏரியா அலாட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பார்ப்போம். நீங்க வந்து ஜஸ்ட் நாட்ஸ் போர்ட்டல்ல சேல்ஸ் சேனல் செல்ஃப் சர்வீஸ்ல உள்ள வந்துட்டீங்கன்னா, அ இந்த இடத்துல ஃப்ரான்சைசி டீம்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் சேனல் ப்ரொஃபைல் செல்ஃப் பிஎஸ்என்எல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இத கிளிக் பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி உங்களோட சேனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். என்ன ஃப்ரான்சைசி கோடு, என்ன கேட்டகரியில மேப் ஆயிருக்குது. அந்த மாரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில வந்துரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் இன்ஃபர்மேஷன் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சேனல் சர்வீஸ் இன்ஃபர்மேஷன்ல இருக்கும். உங்களோட பிபிசி யாரு, இது என்னென்ன கேட்டகரியில உங்களோட அக்ரீமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இதில 4 கேட்டகரி இருக்கு. இதில 2 ஆக்டிவ்ல இருக்குது. அதே மாரி சேனல் மேனேஜர் அப்படிங்கிற இடத்துல யார் உங்களுக்கு வந்து பிபிசி அப்படிங்கிற பிபிஎம்மோட நேம் இருக்கும். அவரோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். பேங்க் அக்கவுண்ட்ல உள்ள போனீங்கன்னா, நீங்க குடுத்திருக்கிற பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதில பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம இப்ப பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பரேட்டர் லாகின்ல யார் யார் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டர் லாகின்ல இந்த 3 பேர் இருக்கிற மாரி இருக்குது. நான் புதுசா ஒருத்தர ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு எக்ஸ் மட்டும் உங்களுக்கு. இதில போயிட்டு நியூ குடுத்துக்குங்க. அந்த ஸ்டாஃப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, யா யா ஒரு ஸ்டாஃப் நேம் கிரியேட் பண்றீங்கன்னா, அந்த ஸ்டாஃப் நேம் குடுத்துக்குங்க. நான் இப்போதைக்கு வந்து உங்களோட டெலிஃபோன் நம்பர் குடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் வேணுனா குடுத்துக்கலாம். ஸ்டாஃப் பொசிஷன். இந்த ஸ்டாஃப் பொசிஷன்ல வந்து இவங்க ஆப்பரேட்டரா, மாஸ்டர் ஆப்பரேட்டரான்னு பார்க்கணும். மாஸ்டர் ஆப்பரேட்டர்னா எல்லா இதுமே வரும். இவங்க வெறும் ஆப்பரேட்டர் மட்டும் தான் ஒரு இது குடுக்குறேன்னா, ஃப்ரான்சைசி ஆப்பரேட்டர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸ்டாஃப் கோடு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நேமு குடுக்கலாம். இல்லாட்டி அவங்க நேம்லயே குடுத்துக்கலாம். லாகின் பண்ற மாரி. நான் அவங்க நேமே குடுக்குறேன். இதுக்கு முன்னால வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா டிஎன்சிபிடி, ஓபிஆர் அண்டர்ஸ்கோர் 1ன்னு வரும். இத நேம் குடுத்தீங்கன்னா, நேம் அண்டர்ஸ்கோர் டிஎன்சிபிடி அண்டர்ஸ்கோர் ஓபிஆர் அப்படின்னு தான் இருக்கும். அந்த மாரி தான் இருக்கும். ஷார்ட் ஃபார்ம்ல நான் குடுத்துக்கிறேன். இமெயில் ஐடி, அட்ரஸ் வந்து லீடர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா 1 தான் இருக்கும். இது வந்து ஒரு லீடர். நீங்க அந்த நான் ஏற்கனவே நான் குடுத்த கேட்டகரில இந்த இடத்துல ஸ்டாஃப் பொசிஷன்ங்கிற இடத்துல மாஸ்டர் குடுத்தீங்கன்னா, இங்க லீடர் வந்து 2, 3 பேர் வந்துரும். ஒரு ஏரியாவுக்கு நீங்க ஒரு 15 பேர் வேலைக்கு வச்சிருக்கீங்க. 2 சூப்பர்வைசர் இருக்காங்க அப்டின்னம்னா, இந்த ஸ்டாஃப் பொசிஷன் வந்து மாஸ்டர் குடுத்துட்டீங்கன்னா, மாஸ்டர் ஆப்பரேட்டர் குடுத்தீங்கன்னா, மாஸ்டர் ஆப்பரேட்டர் வந்து இங்க வந்துருவாங்க. அப்போ மாஸ்டர் ஆப்பரேட்டர் கீழ நீங்க இப்ப மேப் பண்ற பெர்சன் வந்து இந்த ஆப்பரேட்டருக்கு கீழ வரணும் அப்டின்னா, நீங்க அந்த மாரி செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாரி ஆப்ஷனுக்காக தான் இங்க மாஸ்டர் இப்ப லீடர்ங்கிறது இதுல 1 தான் இருக்கு. அ ஓகே குடுத்துட்டீங்கன்னா, இப்ப வந்து இது சக்சஸ்ஃபுல்லா ஆயிரும். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட லாகின்ல போயிட்டு அவங்க அ இவங்களுக்கு இந்த விலக்ஷ்மி அண்டர்ஸ்கோர் டிஎன்சிபிடி அண்டர்ஸ்கோர் ஓபிஆர்ன்னு போனோம்னா, இந்த லாகின்க்குள்ள வந்துரும். இதுதான் வந்து அ ஆட் பண்றது. ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ற சொல்லியிருக்கேன். அதே மாரி ஒரு ஸ்டாஃப் உங்ககிட்டருந்து வேலையிலேருந்து ரிசைன் பண்ணிக்கிறாங்க, போகணும்னாலுமே, இந்த ஸ்டாஃப்குள்ள போயிட்டு நீங்க லாக் பண்ணிக்கலாம். அ கொஞ்ச நாளைக்கு வந்து இல்ல, ஒரு 1 மாசத்துக்கு மட்டும் அவங்க ஏதாச்சும் லீவ்ல இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் போகக்கூடாதுன்னா, இத லாக் பண்ணிக்கலாம். இத லாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னத்த ஆப்பரேட்டருக்கு அது பீரியாரிட்டியா ரூட் ஆகும். அதே மாரி டெலீட் பண்ணணும்னாலும் டெலீட் பண்ணிக்கலாம். இதில வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏரியா எப்படி மேப் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இங்க ஒரு எடிட் ஆப்ஷன் இருக்கு பார்த்துக்கங்க. எந்தெந்த இது இருக்குதோ இவங்களோட ஃப்ரான்சைசி ஆப்பரேட்டர்ல ஒரு ஏரியாக்கு நம்ம ஜஸ்ட் பாருங்க, நான் இப்ப தீபக் குமாருக்கு வந்து ஏரியா மேப்பிங் உங்களுக்கு காமிக்க போறேன். இதில உள்ள போனீங்கன்னா இவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆப்பரேட்டர் பார்த்தீங்கன்னா, யூனிட்டி கேபிள்ஸ் அண்டர்ஸ்கோர் டிஎன்சி ஓபிஆர் 1ன்னு இருக்கும். இந்த ஓபிஆர் 1 அப்படிங்கிற லாகினுக்கு நம்ம எந்தெந்த ஏரியா குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா,
சர்வீஸ் ரீஜன் சொல்லி ஒன்று இருக்கும். இந்த சர்வீஸ் ரீஜன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன கேட்டகரியில் சைன் பண்ணியிருக்கான்ட்டு இருக்கும். எனக்கு 2 கேட்டகரி இருக்குது. 3 கேட்டகரி ஒன்று இருக்குது. டைப் 3ல் இருக்குது, டைப் 4ல் இருக்குது. டைப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேட்டகரி இருக்குது. மெயின்டெனன்ஸில் வந்து பாரத் ஃபைபர் இருக்குது, ஐஎஸ்டிஎன் இருக்குது, லீஸ் சர்க்யூட் டாஸ்க் இருக்குது, சிப் இருக்குது. அந்த மாதிரி ஐஎஸ்டிஎன், லீஸ் சர்க்யூட் 2-3 ஒர்க்லையும் தனியாக, மெயின்டெனன்ஸ்லேயும் தனியாக இருக்குது. இதில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை எல்லாமே டிக்கில் இருக்கட்டு. நீங்கள் வந்து மெயினாக எடிட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் கோடு மேப் ஆகிருக்கும் அவங்களுக்கு. ஒவ்வொருத்தரோட இதுலேயும் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கோடு மேப் ஆகிருக்கும். நான் கொஞ்சம் இதை வந்து சிம்பிளாக காமிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு காக்கிறேன். எனக்கு 3ல் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்சேஞ்ச் கோடு தான் இருக்கும். இப்போ இதில் போனோம்னா எக்ஸ்சேஞ்ச் கோடு வந்து இந்த மாதிரி வரும். இந்த வீரபாண்டின்னு சொல்லிட்டு ஒரு கோடு மேப் ஆகிருக்குது. அப்புறம் இன்னொன்று திருப்பூர்னு சொல்லி ஒரு கோடு மேப் ஆகிருக்கும். 2 கோடு மேப் ஆகிருக்கும். அந்த திருப்பூர் ஏரியாவுக்குள்ளே இவருக்கு வந்து என்னென்ன கொடுக்கணும் ஏரியா மட்டும் பிரித்து, ஒரே 2 பேர் இருக்கிறாங்க. திருப்பூர் ரொம்ப பெரிய ஏரியா, அங்கே ஒரு 50 ஏரியா மேப் ஆகிருக்குது. அதில் அவருக்கு ஒரு 10 ஏரியா மட்டும் நான் கொடுக்கணும், வீதி வாரியா, ஸ்ட்ரீட் வாரியா. இதில் வச்சு இந்த திருப்பூர் ஏரியாங்கிறத வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஏரியாவுக்கு கீழே பிஎஸ்என்எல்லில் டிஃபால்ட்டாக நம்ம அட்ரஸ் போடும்போதே எக்ஸ்சேஞ்சு கோடில் வந்து பார்த்திங்கன்னா சப் கேட்டகரியில் வந்து ஒரு வியூ ஆகும். அந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியா ஃபுல்லாக இதாகும். இதில் வந்து நீங்கள் எந்தெந்த ஏரியா அவருக்கு மேப் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு பங்களா ரோடு, தாராபுரம் ரோடு, ஸ்டெயின்ஸ் ரோடு, அடுத்தது கே செட்டிபாளையம், மார்க்கெட் ஸ்ட்ரீட்டு. இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அவருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடிட்டில் போனீங்கன்னா பார்த்துக்கலாம். மெயின்டெனன்ஸில் வந்து அவருக்கு எந்தெந்த ஏரியா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதில் போய் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து அதெல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். அது திருப்பூருங்கிறதுக்கு கீழே அந்த கேட்டகரியில் அதெல்லாம் செலக்ட் ஆகிருக்கும். இந்த கே செட்டிபாளையம், மார்க்கெட் ஸ்ட்ரீட்டு, இந்த மாதிரி வந்து இதாக இருக்கும். தென் நீங்கள் இந்த ஓகே கொடுத்துட்டு இங்கே ஃபைனலாக ஒரு ஓகே கொடுத்தீங்கன்னா அங்கே சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு சக்சீடட் டு மாடிஃபையிங் சேனல்னு வந்துடும். இப்போ அந்த ஏரியாவில் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் புக் ஆகும்போது இந்த இவங்களுக்கு மட்டும்தான் போகும். இந்த நம்ம எது மேப் பண்ணியிருக்கிறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் போகும். இதே மாதிரி இந்த ஆப்ரேட்டர் நமக்கு வேலை விட்டு நின்றுறாரு, அவங்களுக்கு வந்து இல்லை நிறுத்தி வைக்கணும் அல்லது டெலீட் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஸ்டாஃப்னால் அது டெலீட் ஆகிடும். நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.